நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது அந்த வார்த்தை ஆத்துமாவுக்குள் கடந்து செல்லும். அல்லேலூயா. அது நம் வசனத்திற்கு நேராக கடந்து செல்வோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். யார் பேசுறதா? ஆபேல் பேசிட்டு இருக்காராம். செத்தவங்க பேசுவாங்களா? ஆபேல் பேசல. ஆபேல் கர்த்தருக்காக செய்த அந்த கிரியையின் மூலமாக ஆண்டவர் ஆபேலை குறித்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? சாட்சி சொல்லி இருக்கிறார். அதனால் தேவனுடைய சாட்சியினாலே ஆபேல் மரித்தும் இன்னமும் பேசப்படுகிறான் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். பவுல் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தாரா, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தாரா? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து அப்படியே புதிய ஏற்பாட்டினத்துக்கு பரிணாமமான ஒரு மனிதன் அவர் சொல்றாரு, ஆபேல் தேவன் அவரை குறித்து கொடுத்த சாட்சியினால் அவன் இன்னமும் பேசிக்கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த ஆபேலை பற்றிலாம் பேசினாலே இதுக்கு பழைய ஏற்பாட்டை பற்றியே பேசுறீங்க. அல்லேலூயா. பவுல் பேசியிருக்காரு. பவுல் சொல்றாரு, இன்னமும் ஆபேல் அவனுடைய கிரியைகளினாலே தேவன் அவனை குறித்து என்ன செய்து வைத்திருக்கிறார்? சாட்சி சொல்லுகிறார். மரித்தும் இன்னமும் ஆபேல் பேசிக்கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அதை மறுபடியும் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை படிக்கும்போது நான் நினைச்சேன், என்னைக்கோ ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? போகிறோம்ல, போகிறேன் போகிறோம்னா பயந்துராதீங்க. என்னைக்கோ ஒரு நாள் மரிக்க போகிறேன். ஆனால் மரித்தாலும் நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு முன் அடையாளமா யார் இருக்கிறார்னா ஆபேல் இருக்கிறார். ஆபேல் இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரோ, ஏது பேசிக்கிட்டு இருக்காரோ முழுசா நமக்கு என்ன செய்யல, ஒன்றும் தெரியல. அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தாராம். என்ன சாட்சி கொடுத்தார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆபேலை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாராம். ஆபேல் அப்படி என்ன செய்தார்? ஆபேல் அப்படி என்ன செய்தார்? அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுக்குறாராம். அவன் செத்து இன்னமும் பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபேல் செய்த எந்த காரியம் ஆபேலுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்றத குறித்து ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆபேல்னா ஐயோ ஆபேல் தான் செத்து போயிட்டாருங்க, அப்படியெல்லாம் செஞ்சாரு அவரு. ஆண்டவர் ஆபேலை காப்பாற்றிருக்க கூடாதா? காயின் கையை உடைச்சிருக்க கூடாதா? ஏன்னா உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவானவர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து எப்பொழுது அடிக்கப்பட்டார்? ஆமாம், உலக தோற்றத்தின் போது அப்போ அடிக்கப்பட்டார். அப்போ எப்போ அடிக்கப்பட்டார்னா, ஆதாம் ஏவாள் என்ன செய்கிறார்கள்? பாவம் செய்யும்போது அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு தோல் உடை என்ன செய்யப்பட்டுச்சு? உடுத்தப்பட்டுச்சுல. அந்த தோல் உடை உடுத்தப்படுறதுக்கு ஒரு ஆடு என்ன பண்ணுச்சு? அடிக்கப்பட்டுச்சு. அந்த ஆடு தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உலக தோற்றம் முதல் அவர் என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டார். முதலாவது இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன செய்யப்பட்டுச்சு? சிந்தப்பட்டுச்சு. அதற்கு பின்பு முதல் இரத்த சாட்சியாக மரித்தவர் ஆபேல். ஆண்டவர் ஆபேலை இரத்த சாட்சியாக தான் என்ன செய்து வைத்திருக்கிறார்? இதுதான் இரத்த சாட்சின்னு சொல்லி அவன் படைப்பிலே என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? இரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. அதான் ஒரு பாட்டு பாடுவார் ஃபாதர், இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன்,
நிச்சயம். ஆஹா, நான் சொல்லுவேன், இந்த தயவு செஞ்சு இந்த பாட்டெல்லாம் பாடாதீங்க. எல்லாராலையும் ரத்தம் சிந்தி சாட்சியாக வாழ முடியாது. எல்லாருமே ரத்தம் சிந்தலாம் முடியாது. ரத்தம் சிந்தி ரத்த சாட்சியாக மறிக்கணும்னா அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும். அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாரும் டாக்டர் ஆகிட முடியுமா? எல்லாரும் ஆக முடியுமா? டாக்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ கஷ்டப்படணும். அதை விட மோசமானது, அதை விட அதிகமான ஒரு பிரயாசம் தான் ரத்த சாட்சி மரணம்ன்றது. அந்த ஒரு கிருபையை ஆண்டவர் ஆபேலுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆபேல் மரித்தது கர்த்தருக்காக மரித்தார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் ஏற்றுக்கொண்டு காயினையும் அவன் காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால பொறாமை கொண்டு தான் என்ன செய்கிறார்? காயின்னு ஆபேலை கொலை செய்கிறார். சரி, இங்கிட்டு வந்துடும். அதனால் அந்த அந்த யோசனைக்குள்ளே போவேன். அப்புறம் ஏன் ஆபேல் செத்தாரு? எப்பயுமே நமக்கு நல்லதே பிடிச்சிக்கவே தெரியாது. அதில் என்ன ஒரு ஏன் அவர் செத்தார்? ஐயோ, காணிக்கை செலுத்தும் போது ஒரு நாள் ஒருத்தவங்க காணிக்கை கொடுக்குமா, ஆண்டவரே ஆபேலையும் அவன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டது போல இந்த சகோதரனையும் அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. வேணாங்க, அப்பெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, செத்து போயிட்டோம்னா. அல்லேலூயா. அது வேற இது வேற. அவர் ரத்த சாட்சியாக என்ன செய்தார்? இப்போ பவுல் தான் என்ன எப்படி இறந்தார்? ரத்த சாட்சியாக தான் நான் பவுல் மறிச்சார். அப்போ பவுல் சொன்ன எந்த வசனத்தையுமே நம்ம எடுத்துக்கிறதே இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. எதையுமே பாசிட்டிவாக பார்க்க கற்றுக்கொள்ளணும். முதல்ல வசனத்தையே பாசிட்டிவாக பார்க்க தெரியலன்னா எப்படி நம்ம அம்மாவை பாசிட்டிவாக பார்ப்போம், அப்பாவை பாசிட்டிவாக பார்ப்போம், மனைவியை பாசிட்டிவாக பார்ப்போம்? எதையுமே பாசிட்டிவாக பார்க்க தெரியாது. அம்மாவையும் பார்க்க தெரியாது, அப்பாவையும் பார்க்க. உங்கள் அம்மா எப்படி? ஐயோ அது சரியான இது. உங்கள் அப்பா எப்படி? ஐயோ மோசமான ஆள். உங்கள் அண்ணன் எப்படி? அப்பா விவரமானவன். உன் தம்பி எப்படி? ஐயோ அவன் அவன். உங்கள் கணவர் எப்படி? என்னமோ தலையெழுத்து. உங்கள் மனைவி எப்படி? அது தலைவிதி. இப்படியே எல்லாத்தையுமே எப்படி தான் பார்க்க தெரியும். ஆனால் இன்னைக்கு வசனத்தை நாம் எப்படி பார்ப்போம்? நேர்மறையான சிந்தனை. ஆண்டவரே எனக்கு தாங்க. போன மாதத்துலேருந்து ஒரு ஜெபம், ஆண்டவரே மனோ விருத்தியை கொடுங்கப்பான்னு ஒரு ஜெபம். இல்லை, ஒரு மாதமாக அந்த ஜெபம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எதை கொடுங்க? பொருளாதாரம்லாம் கண்டிப்பாக விருத்தி ஆகும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் மனோ விருத்தி ஆக ஆக தான் மீதி எல்லாமே விருத்தி ஆகும். மனசு பொருளாதார விருத்தி ஆகிறோன்னா எப்படி? 5000 5 லட்சமாக மாறும், 5 லட்சம் 5 கோடியாக மாறும், 5 கோடி 50 கோடியாக மாறும். ஒருத்தர் சொல்லுவாங்க, உண்ணவும் முடுக்கவும் இருந்தால் போதும். அது உனக்கு தான் போதும், எனக்கு பத்தாது. உண்ணவும் ஏன் உண்ண உடுக்க போக மீதி ஒரு 10 ரூபா இருந்தால் அதை யாருக்காவது கொடுத்துட்டு போகிறது. ஆரம்பமே எல்லாமே தலைகீழ். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும். நான் ஐஸ்வர்யவானாகி தேவன் யாருன்னு நான் சொல்லாதபடிக்கு. இது யார் பண்ண ஜபம்? இந்த ஜபம் பெரிய கோடீஸ்வரம் பண்ணுறாரு. ஐயா அப்பா போதும், இதுக்கு மேலே எனக்கு ரொம்ப கொடுத்து நான் வேணாங்கண்ணான்னு சொல்லிட்டு போயிட போகிறேன்னாரு. இப்போ நம்ம அப்படி இந்த ஜபத்தை பண்ணலாமா? நம்ம பண்ணலாமா இந்த ஜபத்தை? நமக்கு என்ன? ஆண்டவரே கொடுங்கப்பா, எனக்கு நீங்கள் கொடுக்குறதெல்லாம் உமக்கு தான். எனக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்களோ எல்லாமே உமக்கு தான். நான் உங்களுக்கு தான். என் பிள்ளைங்க உங்களுக்கு தான். என் வீடு உங்களுக்கு தான். எல்லாமே யாருக்கு? உங்களுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த ஆபேலுடைய காணிக்கையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆபேல் எப்படி கொடுத்தாருன்னா, ஆபேலும் தன் மந்தையிலே தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகமம் 13:2 வாசிக்கலாம். அது என்னுடையது. எப்போ சொல்றாரு? யாத்ராகமத்தில் சொல்றாரு. மோசே கிட்ட சொல்றாரு, அப்பா கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் பேரு தலையீற்றெல்லாம் என்னுடையது, அதை எனக்குன்னு என்ன செய்யணையே கொடுத்துரு அப்படின்னு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுன்னு எப்போ சொல்றாரு? மோசேட்ட சொல்றார். அல்லேலூயா. உபாகமம் 26:2 வாசிக்கலாம். முந்தின பலனை எடுத்து எனக்கு கொடுத்துருன்றார். 2 சொல்றாரு. உன் ஆடு மாடுகள், உன் மிருக ஜீவன்கள், இதிலே கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் பேரு தலையீற்று என்னுடையது, அதை எனக்காக பரிசுத்தப்படுத்தி என்கிட்ட கொடுத்துருங்கிறாரு. 2வது சொல்றாரு, உன் நிலத்திலே விளைகிற பழங்கள் கனிகள் எல்லா விளைச்சல்களையும் முதற் பலன் என்னுடையதுன்னு சொல்லி யாருக்கிட்ட சொல்றாரு? மோசேட்ட சொல்றாரு. ஆனா மோசையோட நாட்களுக்கு முன்னாடி, எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் இவங்க 2 பேரும். யாரு? காயினும் ஆபேலும். ஆபேலுக்கு எந்த மோசையோட நியாயப்பிரமாணத்தை ஆபேல் படிச்சாரு? ஆபேல்கிட்ட ஆண்டவர் சொன்னாரா, ஆபேல்
தலையீற்ற கொண்டு வந்து கொடுன்னு எதுவுமே சொல்லவே இல்லை ஆண்டவர். ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் கேட்கவே இல்லை, எங்கள் அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லுவோம்ல, நான் கேட்கவே இல்லை பாருங்க, எனக்கு பிடிச்சதை என்ன செஞ்சாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் கேட்கவே இல்லை, என் பிள்ளை எனக்கு நான் இதை நினச்சிக்கிட்டே இருந்தேன், என் பையன் எனக்கு வாங்கி கொடுத்துட்டான். நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், என் பிள்ளை எனக்கு என்ன செஞ்சு வாங்கி கொடுத்துருச்சு. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், இந்த சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினச்சேன். ஏன் தெரியுமா, அது ஆத்மார்த்தமான ஒரு உறவு. அந்த உறவு இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் செய்வேன். அப்படிதான் அந்த ஆபேல் செஞ்சார். அல்லேலூயா. ஆபேல் ஆண்டவருக்கு என்னமோ ஒன்று கொடுக்கணும், எதை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கொடுக்கல. ஆண்டவருடைய உள்ளத்தை பார்த்து, இந்த மனசு நம்மகிட்ட எதை எதிர்பார்க்குதுன்னு பார்த்து அதை கொடுத்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. ஆனா காயின் அப்படி கொடுக்கல. காயின் முதல் விளைந்த விளைச்சலை என்ன செய்யல, காயின் கொடுக்கல, சிலவற்றை கொடுத்தாங்க. அதை பார்த்துங்களேன். காயின் எதை கொண்டு வந்தார், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக, அதுவும் காணிக்கைதான், இதுவும் காணிக்கைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன் அடிக்கடி, நாம் ஒரு ஒரு 100 ரூபா ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறோன்னா அதை அவர் வாங்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதிகமாக ஜெபிச்சு கொடுக்கணும். அந்த ஜெபத்தோடு என்ன செய்யணும், அவருக்கு நான் கொடுக்கறது யாருக்கு கொடுக்கல, தர்ம சகாயம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். கர்த்தருக்கு கொடுக்கும்போது, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்ன செய்யும் அவர். இவர் அப்படி இல்லை. அவருக்கு காய்கறிகள், அந்த கனிகள், நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு என்ன செய்கிறாரு, கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது முதல் விளைந்ததாக இருந்துச்சுன்னா இந்நேரம் என்ன சொல்லியிருப்பாங்க, முதற் பலனை கொண்டு வந்த. முதற் பலனை கொடுக்கல. காயின் எதை கொடுக்கல, முதற் பலனை கொடுக்கல. அப்போ முதற் பலனை காயின் என்ன பண்ணியிருப்பார், அவர் சாப்பிட்ருப்பார். ஏன் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆனால் இவர் அப்படி இல்லை. தலையீற்றுகளை என்ன செய்கிறாரு, பிரித்து வைக்கிறாரு. தலையீற்றை மட்டும் கொடுக்கல, கொழுமையானவைகளை எல்லாம் கொடுக்குறாரு. ஆண்டவருக்கு கொடுத்தா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டை கொடுக்கணும். நாம மட்டும் கேட்குறோம்ல, பெஸ்ட்டை கொடுங்க ஆண்டவரே. எதை கொடுங்க, பெஸ்ட்டை கொடுங்கப்பா, சிறப்பான வீட்டை கொடுங்க, சிறப்பான வண்டியை கொடுங்க, எல்லாம் கொடுப்பாரு. நாம எப்படி கொடுக்குறோம், நசல் கொண்டது அப்படி கொடுக்கக்கூடாது, பெஸ்ட்டை கொடுக்கணும். ஒரு நாளில் பெஸ்டான நேரம் எது, அதை கொடுக்கணும் முத. அல்லேலூயா. பெஸ்டான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அந்த காலையில் ஒரு மணி நேரம் கூட கொடுக்குறோமா, அதுக்கப்புறம் நீங்கள் 4 மணி நேரம் ஜெபிச்சா கூட அது காயின் காணிக்க மாதிரி தான். அதனால ஒவ்வொருத்தவங்க, அப்பா நான் காலையில் 1 மணி ஜெபிட்டேன், நீ ஃபுல்லாக நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். ஐயோ மத்தியானம் 12 மணிக்கு ஜெபிச்சா அது காயின் காணிக்க, 3 மணிக்கு. அப்படி இல்லை. காலையில் கொடுத்துட்டு அப்புறம் எப்போ வேணாலும் கொடுங்க. இல்லை என்னால் முடியவே முடியாதுன்னா அதையாவது கொடுங்க. அதுக்காக என்ன நம்ம எப்பயுமே அப்படி தானே யோசிக்கும். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க, காலையில் ஜெபிக்கலன்னா அப்புறமா அது காயின் காணிக்கன்ட்டாங்க, அப்போனா நான் அப்புறம் மற்ற நேரம்ல ஜெபமே பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக கொடுத்தாரு ஆபேல். தலையீற்றை கொண்டு வந்து கொடுத்தாரு. தலையீற்றை கொடுக்குறாரு. தலையீற்றை மட்டும் இல்லை, அந்த மந்தையில் இருக்க ஆடுகளையெல்லாம் பார்க்குறாரு. ஆடுகளையெல்லாம் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. இத்தனை ஆடுகளில் எந்த ஆடு கொழு கொழுன்னு இருக்கு, எந்த ஆடு கொழுமையாக இருக்கு, எந்த ஆடு ஆரோக்கியமாக இருக்கு. ஆண்டவர் சொல்லுவார், போய் உன் எஜமானுக்கு போய் கொடு, உன் தேசத்தின் அதிபதிக்கு போய் கொடுப்பா, அவன் வாங்கிக்கிறானான்னு பாருன்னுவார். நசல் கொண்டது, அடிப்பட்டது, இது ரொம்ப நாளைக்கு உயிரோட என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. இந்த ஆடு உடம்பு சரியில்லை, பேசாமல் ஆண்டவருக்காச்சும் என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். இதை வச்சு என்ன பண்ண முடியாது, மந்தையை பெருக்க முடியாது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறந்ததை கொடுத்தார். ஆண்டவருடைய உள்ளத்தை பார்த்து கொடுக்குறார். அதுதான் மெயின். என் மனசில் இதை ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சிருப்பேன். என் மனசு என்ன சொல்லும், இந்த பேனாவை கர்த்தருக்கு கொடுன்னு. ஆனால் கர்த்தரோட இருதயம் ஒருவேளை இந்த கண்ணாடியை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்போ கர்த்தர்கிட்ட, அதுக்குன்னு கண்ணாடியை கர்த்தர் கொடுத்துறாதீங்க. கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே உங்களுக்கு என்ன வேணும், ஆண்டவரே
உங்களுக்கு என்ன வேணும்? என்கிட்ட நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? அப்படிலாம் நம்ம கேட்கவே பயப்படுவோம். கேட்டால் ஏதாவது பெருசாக கேட்டுவிட்டாருன்னா வம்பு அப்படின்னு என்ன செய்ய மாட்டோம். எதை எதிர்பார்க்குறீங்க? என்னப்பா வேணும்? பிள்ளைங்களை மட்டும் கடைக்கு கூட்டிகிட்டு போய், தம்பி என்ன இது வேணுமா எடுத்துக்கப்பா, அது வேணுமா எடுத்துக்கப்பா, இது வேணுமா எடுத்துக்கப்பா, இதை வேணுமா எடுத்துக்கப்பா. அந்த பிள்ளை நாளைக்கு எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அது நமக்கு செய்யுமா செய்யாதா, பார்க்குமா பார்க்காதா, எதுவும் தெரியாது. நான் அதுக்கு வேணுன்றதை எடுத்துக்க. ஆண்டவருக்கு மட்டும், ஆண்டவரே இதை நான் உமக்கு, ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கப்பா, என்ன வேணுமோ சொல்லுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏற்ற பலி என்ன தெரியுமா? நான் அவருடைய மனசு நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்குது அதைத்தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் என்கிட்ட, அவர் அதுக்குன்னு இதை எதிர்பார்க்குறேன் அதை எதிர்பார்க்குறேன்னா ரொம்ப மட்டமாலாம் கேட்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு சிறப்பானதை கொடுப்போம். நம்முடைய நேரங்களிலே சிறந்த நேரம் காலை நேரம். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கடைசி பலன் வரைக்கும் அவருக்கு கொடுத்துடணும். கொட்டி பாத்திரத்தை காலி ஆக்கிட்டு தான் போகணும். அல்லேலூயா. கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்முடைய பலனை எங்கே கொடுத்துட்டு போகணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். கொஞ்சம் தூரம் கூட நம்ம கூட அந்த உலகம் வராது. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நம்மளை விட்டுட்டு நின்று வேடிக்கை பார்க்கும். இந்த உலகத்துக்காக எவ்வளவு பலனை கொடுக்குறோம், எவ்வளவு ஞானத்தை கொடுக்குறோம், எவ்வளவு காசை செலவு பண்ணுறோம். இந்த சரீரத்தை எடுத்துக்கங்க, இதுக்கு நம்ம எவ்வளோ செய்கிறோம்? சோறு போடுறோம், மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்குறோம், துணிமணி வாங்கி கட்டுறோம், எல்லாம் இந்த உடம்புக்கு பண்ணுறோம். இது நமக்கு எவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணும்? இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மக்கர் பண்ணும். ஆனால் இயேசு ஒரு நாளும் நம்ம விட்டு விலகவே மாட்டார். அவருக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும். நம்முடைய உடல் உழைப்பை என்ன செய்கிறோம்? அவருக்கு கொடுக்குறோம். நம்முடைய சிறந்த நேரத்தை அவருக்கு கொடுப்போம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? ஆபேல் இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காருன்னா, ஆபேலுடைய, நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், இந்த ஆபேலுக்கு எப்படி தெரியும் தலையீற்ற கொடுக்கணும்னு? எப்படி தெரியும்? யார் சொன்னது? இயேசு ஆவியா சொன்னாரா? ஆபேல் ஆபேல் தலையீற்ற எனக்கு கொடுத்துருன்னு சொன்னாரா? சொல்லலையே. கொழுமையானவைகளின் குடுன்னு சொன்னாரா? சொல்லாமே செய்கிறவங்களுக்கு பேர் தான் ஆத்மார்த்தமான உறவில் இருக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுன்னு. மோசையோட நாட்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு இதெல்லாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த நியாயப்பிரமாணம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இது நியாயப்பிரமாணம், இது புதிய ஏற்பாடு, தசமபாக நியாயப்பிரமாணம், இது நியாயப்பிரமாணம், அது நியாயப்பிரமாணம். இதெல்லாம் இயேசுடைய பிரமாணம். சிறந்ததை கொடுக்கணுன்றது நியாயப்பிரமாணம் இல்லை, அது மோசே மூலமாக வந்தது தான் தலையீற்று. இப்போ எது தெரியுமா? தலையீற்று இல்லை, எல்லாமே இயேசுவுக்கு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் எல்லாமே இயேசுவுக்கு. முதற் பலன் மட்டும் இயேசுவுக்கு அல்ல, எல்லாமே கர்த்தருக்கு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 10ல் 1 மட்டும் தான் கேட்குறாரு. புதிய ஏற்பாட்டில் என்னன்னா, உனக்கு போக மீதி எல்லாத்தையும் கொடுத்துருன்ற. அனுபவிக்கிற நன்மைகளில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு? நீ பகிர்ந்து கொடுன்றார். யாருக்கு பகிர்ந்து கொடுக்கணுமா? உபதேசிக்கிறவனுக்கு பகிர்ந்து கொடுன்றார். எந்த உபதேசத்தில் நீ கட்டி எழுப்பப்படுற அந்த உபதேசத்துக்கு உனக்கு வர்ற நன்மையில எல்லாத்தையுமே பங்கு போட்டு கொடுன்றார். பழைய ஏற்பாடு ஈஸியா, புதிய ஏற்பாடு ஈஸியா? பழைய ஏற்பாடு 10ல் 1 கொடுத்துட்டு அமைதியாக பேசாமல் போய்கிட்டே இருந்துடலாம். புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. உனக்கு கொடுக்குற எல்லா நன்மை. 15 லட்சத்துக்கு ஒரு கார் கொடுக்குறாரா? 15 லட்சத்தில் ஒரு பங்கை போட்டு எங்கே கொடுக்கணும்? அப்படி கேட்கல, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த பேச்செல்லாம் விட்டுட்டு, ஆண்டவருடைய உள்ளம் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குது, என்கிட்ட அவர் எதிர்பார்க்கறது என்ன, நானும் அவரும் மட்டும்தான் யோசிங்க. இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பவுல் பெருசா மோசே பெருசா, ஒளிந்து போகிற ஒளியா, இதெல்லாம் தர்க்கங்களுக்கு ஏதுவான காரியம். நாம் வந்திருக்கிறது எங்கே தெரியுமா வந்திருக்கோம்? ஆத்மார்த்தமான உறவிலே கட்டி எழுப்பப்பட வந்திருக்கோம். ஆண்டவரே, என்னுடையதெல்லாம் உம்முடையது, நீங்கள் எனக்கு சொந்தம். அந்த தகப்பன் சொல்கிறார்ல, என் மகனே எனக்குள்ளதெல்லாம் உனக்கு. இதை தகப்பன் தான் சொல்ல முடியும், புள்ள சொல்லவே சொல்லாது என்னைக்குமே.
நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்பா சொல்லுவார் பிள்ளைய பார்த்து, அப்பா என்னதெல்லாம் உனக்கு தான். எந்த பிள்ளையாவது அப்பாட்ட அப்பா என்னதெல்லாம் உனக்கு தான் சொல்ல சொல்லுங்க, எந்த பிள்ளையும் சொல்லாது. அதான் சொல்லுவாங்க, 4 பிள்ளைய ஒரு அப்பா அம்மா வளர்த்து ஆளாக்க முடியும். ஆனால் அந்த 4 சேர்ந்து ஒரு அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்போதான் போட்டி வரும். நான் இந்த வருஷம் துணி எடுத்தா நீ அடுத்த வருஷம் துணி எடுத்து கொடு, ஏன் என்னை மட்டுமா பெற்றாங்க அப்படின்வாங்க. அல்லேலூயா. இயேசுவையே அப்படி பார்க்க கற்றுக்கிட்டாதான் அப்பா அம்மாவை பார்க்க முடியும். இயேசுவை பார்க்க கற்றுக்கிட்டாதான் பிள்ளைகளை பார்க்க முடியும். இயேசுவை பார்க்க கற்றுக்கிட்டாதான் ஊழியக்காரங்களை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இயேசுவை நம்ம எப்படி பார்க்கணுன்னா எல்லாத்தையும் ஒதுக்கிடணும். இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க லேட்டாக ஜபத்துக்கு வந்தாங்க, அவங்க சரியாக வரல, இதெல்லாம் இல்லாமல் என்னை அழைத்தவர் இயேசு. அவர் என்கிட்ட எதை எதிர்பார்க்குறாரோ அதை நான் அவருக்கு செய்வேன். ஒரு சில விஷயத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எந்தெந்த காரியத்தில் தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று வேதத்தில் அவர் எழுதி வைத்திருக்கார். ஆபேலை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். நாம் ஒரு சில விஷயத்தில் அவர் நம்மளை குறித்து என்ன செய்யணும், சாட்சி கொடுக்கணும். அந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். யோவான் 1 யோவான் 5:7, இன்னொருத்தர் 1 தெசலோனிக்கேயர் 2:10 எடுத்துக்கோம். 1 யோவான் 5:7 வாசிக்கலாம். ஆமென். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர் மூவர், அவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. பரலோகத்தின் சாட்சி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஆபேலை குறித்து என்ன செய்தார், அவர் நீதிமான் என்று சாட்சி கொடுத்தார். அவனுடைய காணிக்கைகளை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுத்திருப்பார், என் மனசில் என்ன நினைக்கிறனோ, நான் என்ன எதிர்பார்த்தனோ, நான் எதிர்பார்த்ததை எல்லாமே ஆபேல் என்ன செய்தார். ஆனால் காயின் என்ன செய்யலை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மக்கிட்ட ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சாட்சி, 1 தெசலோனிக்கேயர் 2:10 வாசிக்கலாம். தேவன் சாட்சியா இருக்கிறார். எதற்கு சாட்சி, விசுவாசிகளாகிய உங்களுக்குள் நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமாய் நடந்தோம் என்பதற்கு தேவன் சாட்சி. தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். எப்படி சாட்சி சொல்லணும்னா, விசுவாசிகளுக்குள்ளே இவன் பரிசுத்தமும் நீதியுமாய் நடந்தான். அல்லேலூயா. நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்லணும். நாம் என்ன தெரியுமா, அநேக நேரத்தில் சொல்லுவோம், என்னை பற்றி ஆண்டவருக்கு தெரியும், யார் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்படி பவுல் சொல்லலை. விசுவாசிகளுக்குள் நாம் ஒருத்தருக்கு முன்னாடி பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். நம்ம அவ என்னதான் பரிசுத்தமாக வாழ்ந்தா நம்மளுக்கு கூட இருக்கிறவங்களாம் அப்படிலாம் சாட்சியெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நேரம் சொல்லுவாங்க, இன்னொரு நேரம் சொல்ல மாட்டாங்க. எத்தனை வீடுகளில் போய் பாருங்களேன், மனைவிமார்களை கேளுங்க, அவங்க வீட்டுக்காரர் எப்படின்னா, அவர் நல்லா தான் ஜெபிக்கிறாரு, நல்லா தான் வசனம் படிக்கிறாரு, ஆனால் அந்தளவுக்கு குடும்பத்துக்குள்ளே அந்த அளவுக்குலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க மாட்டேங்கிறாரு. சரி போ. மனைவியை கூப்பிட்டு கேளுங்க, அவர் சொல்லுவார், நீ ஜபத்துக்கே போவாத, நீ ஜபத்துக்கு போய் தான் ரொம்ப வாய் பேசுகிறேன்னுவாங்க. யார்? கணவன்மார்கள் சொல்லுவாங்க. பிள்ளைங்களும் சொல்லும். பெரியவங்க சொல்லுவாங்க பிள்ளைங்கள, நீ ஜபத்துக்கு போகாத, ஜபத்துக்கு போகிறேன்ட்டு என்ன செய்ய ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஐயோ இது பைபிள் படிக்கிறேன் இப்போ வீட்டில் வேலையே செய்ய மாட்டேங்குதுன்னு. இப்படிப்பட்ட சாட்சி. இந்த சாட்சிகள்லாம் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆனால் ஆண்டவர் சாட்சி சொல்லணும். என்ன சொல்லணும்னா, இப்போ ஒருத்தவங்க இப்போ பிரிஸ்கில்லா அப்படின்னா, பிரிஸ்கில்லா மற்ற எல்லா விசுவாசிகளுக்கும் முன்பாக பரிசுத்தமாக வாழ்ந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சாட்சி நமக்கு ரொம்பவுமே முக்கியமான சாட்சி. இந்த சாட்சி நம்ம வச்சுருக்கோமா? ஆபேலை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார், அவன் நீதிமான் என்று. நம்மை குறித்து நிச்சயமாக ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கும்போது, என் பிள்ளை அமுதா எல்லா விசுவாசிகளுக்கு முன்னாடியும் பரிசுத்தத்தை கைவிடாமல் காத்துக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் அமுதாவை குறித்து என்ன செய்யணும், சொல்லணும். அதுக்காக 100க்கு 100 எல்லா விஷயத்துலேயும் சரியாக ஒருத்தர் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல கண்டிப்பாக என்ன செய்வோம், ஒரு தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். ஆனால் தடுமாறின உடனே ஆண்டவரே என்னை நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை புதுப்பிங்கப்பா. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த திருவிருந்து பந்தியை வச்சிருக்கிறார். நம்மளை என்ன பண்ணிக்கிறதுக்கு, சீர்படுத்திக்கிறதுக்கு, நம்மை சரிப்படுத்திக்கிறதுக்கு. முதலாவது தேவன் நம்மளை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும்னா, பரிசுத்தமும் நீதியுமாய் இந்த பிள்ளை மற்ற விசுவாசிகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சிச்சு, நடந்துச்சு. அல்லேலூயா.
2:5 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:5. தேவனே சாட்சி, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவில்லை. இதற்கு யார் சாட்சி? தேவனே சாட்சி. மாயம் பண்றது, மற்றவங்கள நைஸ் பண்றது, மற்றவங்களை ஏமாத்துறது, எப்படி பேசுனா ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி பழகுனா அவங்க நமக்கு ஃபேவராக இருப்பாங்கன்னு சொல்லி மாயம் பண்ணால் தேவனிடத்திலிருந்து சாட்சியை இழந்துருவோம். அல்லேலூயா. கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, பிச்சை எடுத்தாலும் எடுப்போமோ ஒழிய காசுக்காக யாரையும் என்ன பண்ணுறதில்ல. அந்த மாதிரி செய்யவே கூடாது. விசுவாசிகளும் செய்யக்கூடாது, ஊழியக்காரங்களும் செய்யவே கூடாது. இன்னைக்கு அநேகருக்குள்ள நான் பார்க்குறத அநேகருக்குள்ள பார்க்குறோம். இப்போ ரோசி ஒருத்தவங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ன்னு ஒருத்தவங்களை வச்சுக்கோ, யார் பேரையும் போட வேணாம். எக்ஸுக்கு ரோசி ஒரு நன்மை செஞ்சிருச்சுன்னா இந்த எக்ஸ் ரோசியவை தான் பார்க்கும். யாரை பார்க்கும்? ஆமாம், ரோசியை என்ன பண்ணும்? நைஸ் பண்ணும். அக்கா இந்த புடவை உங்களுக்கு அழகாக இருக்குக்கா, அக்கா இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குக்கா. அல்லேலூயா. தேவன் சாட்சி கொடுக்க முடியாது. பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணக்கூடாது. அதுக்கு கடன் வாங்கி பொழைச்சிக்கலாம், பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்களை மாயம் பண்ணி ஒரு 100 ரூபா காசு வர்றதுக்கு அதுக்கு வேற எதையாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மாயம் பண்ணக்கூடாது. மாயம் பண்ணோம்னா கர்த்தர் நம்மை விட்டு விலகிடுவார். எப்பயுமே நீ மற்றவங்களை நைஸ் பண்ணியே வாழ்ந்துக்கன்னு விட்டுருவார். அல்லேலூயா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருப்பதை யார் பார்த்தது? ஏசாயா பார்க்கிறார். உசியா ராஜா மரணம் அடைந்த நாளிலே உசியா உயிரோடு இருக்கணும்னா ஏசாயா மனம் திரும்பணும், இல்லைன்னா உசியா செத்து போயிடுவார். அல்லேலூயா. உசியாவே தான் ஏசாயா பார்த்துக்கிட்டு இருந்தார். யாரை பார்த்தாரு? ஒரு பாஸ்டர் சொன்னார், சபையில் ஏதாவது ஒரு தேவைன்னா, உங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தவங்கன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கோம். சபையில் ஒரு தேவைன்னா அந்த பாஸ்டர் நேராக ஒரு சேரை பார்ப்பாராம். பார்த்து இவ்வளவு தேவையாக இருக்கிறது, இந்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு உடனே முடிச்சு போகும்போது அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். அல்லேலூயா. அந்த போதகருக்கு ஏசப்பாவை நோக்கி பார்க்குறதுக்கே என்ன வரல. இதான் இவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க பார்த்துக்குவாங்க. அல்லேலூயா. ஆனால் என்னைக்கு அந்த உசியாவை காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் ஆண்டவரை பார்த்தார். அது வரைக்கும் உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ உனக்கு ஐயோன்னு பிரசங்கம் பண்ணவர் இப்போ ஐயோ நான் அதமானேன்னு பிரசங்கம் பண்ணுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக சொல்கிறேன்னா, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணக்கூடாது என்பதற்கு தேவன் சாட்சியாக இருக்கா. தேவன் சாட்சி சொல்லணும், நம்ம போனோன்னே சொல்லணும். இது எந்த மனுஷரையும் என்ன பண்ணலை. அதுக்காக எல்லா மனுஷர்ட்டையும் சண்டை போடக்கூடாது. போ உன் தெய்வம் வேணாம், போ நீ என்ன, நான் கர்த்தருக்குள்ளே இருக்கேன், கர்த்தர் என்ன போஷிக்கிறார், இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. கர்த்தர் மனிதர்களை கொண்டு தான் என்ன செய்கிறார்? போஷிக்கிறார். மனிதர்களை என்ன செய்யணும்? மதிக்கணும், அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். ரெண்டாவது நன்றி உள்ளவர்களாகவும். ஒரு சில அந்த நன்றின்றது மறந்துக்கு கூட இருக்காது. ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முடியாத சூழ்நிலையில் ஒருத்தவங்க உதவி செஞ்சுருப்பாங்க. ஏங்க அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க என்னங்க பண்ணாங்க, கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேங்க, கர்த்தர் தாங்க எனக்கு செஞ்சார். யார் மூலமாக செஞ்சார்? அவங்க மூலமாக தானே செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? நாம நன்றி உள்ளவங்க. ஆனால் மாயம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மாயம் பண்ணவே கூடாது. பொருளாசைக்காக மாயம் பண்ணுகிறவர்கள் தேவனிடத்திலிருந்து சாட்சியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. வேணும்னா அதுக்கு கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். அம்மா எனக்கு காசு தேவையாக இருக்கும், ஒரு 1000 ரூபா கொடுப்பல அப்படின்னா என்ன செஞ்சலாம்? கொடு, நான் உனக்கு அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் என்ன பெரிய நீதி வேண்டி கிடக்குது? அதுக்காக அமுதா கிட்ட, அம்மா அமுதா அப்படி அமுதா பரவாயில்ல அமுதா, நீ எப்படி அமுதா இருக்கா, உங்கள் வீட்டுக்கார நல்லா இருக்கார் அமுதா, உங்கள் மாமியார் எப்படி அமுதா, உன்னை அப்படி தின்னாங்களாம்ல அமுதா. இந்த பேச்சை என்ன செய்யக்கூடாது? மாயம் பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் சாட்சியாக இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் நான் அநேக நேரத்தில் சொல்லுவேன், தர்ம சகாயம் கூட யார் கொடுக்குறான்னு என்ன செய்யக்கூடாது. ஒரு சிலருக்கு நான் தர்ம சகாயத்தில் கொடுக்கும்போது சொல்லுவேன், இந்த பாரு இது என் காசு இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் சம்பாரித்த காசு இல்லை, என் பிள்ளைங்க சம்பாரித்த காசு இல்லை, சபை மக்கள் கொடுத்த தர்ம சகாயம், அவ்வளவுதான். தர்ம சகாயத்தில் கொடுக்கும்போது தர்ம சகாயமாக கொடுக்கணும். அதை நாம் நம்மளை என்ன பண்ணிக்க கூடாது. நிச்சயமாக
ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு 10 தடவை போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஆட்டுக்குட்டி மாதிரியே உங்கள் பின்னாடியே வருவாங்களா இல்லையா? நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நம்ம பின்னாடி ஆட்டுக்குட்டி மாதிரி யாரும் வர்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்மளை விட அவங்கள வெயிட்டாக என்ன செய்யணும்? மதிக்கணும். பொருளாசை. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:5. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி இச்சகமான வசனங்களை, மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. யார்கிட்ட பேசினாலும் யதார்த்தமான வார்த்தைகளை பேசுங்க. அவங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. நல்லா இல்லைன்னா மூஞ்சிக்கு நேரம் நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. அதுலேயும் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் நல்லா இல்லைன்றுவாங்க உடனே. அப்படியே என்ன செய்யக்கூடாது. அதுக்காக நல்லா இருக்கா, சரி ஆண்டவரே, சாப்பிடும்போதே நல்லா இல்லைனாலும் ஏசப்பா இது நல்லா சுவையாக என்ன செய்யுங்க, எனக்கு மாற்றி கொடுங்க. பாவம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்கிறாங்க. சடக்குன்னு மூஞ்சையே என்ன செய்யக்கூடாது. ஒரு சிலர் டக்குன்னு மூஞ்சை கட்டுவாங்க. அப்படியே என்ன பண்ணக்கூடாது. தேவன் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் சாட்சி கொடுக்குற மாதிரி நடந்துக்கணும். அல்லேலூயா. இச்சகமான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பேசவே கூடாது. உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் என்ன பண்ணக்கூடாது. இப்படி பேசுனா இவங்க நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. கர்த்தர் மனிதர் தயவுகளை நமக்கு தாராளமாய் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த தயவுகளை தேடி யாரையும் என்ன செய்யக்கூடாது, பாலிஷ் பண்ண கூடாது. பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:8. எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன், எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன் என்பதற்கு யார் சாட்சி? தேவனே சாட்சி. அடுத்தது தேவன் சொல்லுவாரு, மற்றவங்க மேல நீ வாஞ்சையா இருக்கியா? வாஞ்சைன்னா என்ன? வாஞ்சைன்னா என்ன? ஆசை, விருப்பம். அப்போ என்னன்னா எல்லார் மேலும் அப்படின்னா, அமுதாவுக்கு சீக்கிரம் ஒரு நல்லது நடக்கணும்னு நான் வாஞ்சையாக இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? ஆமாம், ஜெயாகாவுக்கு நல்லது நடக்கணும்னு நான் வாஞ்சையாக இருக்கணும். ஜீவா பிரதர் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு வாஞ்சையாக இருக்கணும். பள்ளி மாஸ்டர் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு விஜயக்கா வாஞ்சையாக இருக்கணும். விஜயக்கா வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு திவ்யா வாஞ்சையாக இருக்கணும். இப்படி ஒருவருக்கு நன்மை நடக்கணும்னு இன்னொருத்தர் வாஞ்சியா இருந்தா தேவன் அதை பெரிய சாட்சியா சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தவங்களுக்கு நல்லது நடந்துருச்சுன்னா ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க. இப்போ இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாட்சி சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி, ஆண்டவர் நான் நினைச்சே பார்க்கல, ஆண்டவர் எனக்கு இந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு சாட்சி சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு போகிறதுக்குள்ள, இங்கே இல்லை இந்த இடத்துல சொல்லலை, நாதன்ஹாலில் சொல்லிட்டு போகிறக்குள்ள இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க, இவங்க வீடு கட்டுறதுலாம் ஒரு சாட்சியாக, நான் கட்டினா தான் சாட்சி. அப்போ பாருங்களேன், எல்லார் மேலும் வாஞ்சையா இல்லை. அவங்க கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க, அவங்க ப்ரைவேட் வேலை செய்கிறாங்க, எதை செஞ்சால் என்ன, அவங்க வீடு கட்டிட்டாங்களா, அப்பா ஒருத்தவங்களுக்கு வீடு கட்டிட்டாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லது நடந்திருக்கு, ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம், முடிஞ்சு போச்சு. இல்லை, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு இருக்கு, அவங்க கட்டினாங்க. இது வாஞ்சையுள்ள இருதயம் இல்லை, இது எரிச்சலுள்ள இருதயம். இது என்ன இருதயம்? எரிச்சலுள்ள இருதயத்துக்கு எப்படி ஆண்டவர் சாட்சியா இருப்பார்? பரலோகத்திலே சாட்சி எடுக்கிறவர்கள் 3: தேவன், வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். அப்ப நான் எல்லார் மேலே எரிச்சலா இருக்கேன். இவங்களுக்கு ஒரு நன்மை நடந்துச்சு, ஆமா இவங்களுக்கு அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க, அதான் அவங்க வாங்கியிருக்காங்க. இவங்களா அவங்க பையன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான், அவங்க பையன் கொடுத்துருப்பான், இதெல்லாம் ஒரு சாட்சியா? யாருக்கு நல்லது நடந்தாலும் உள்ளத்துல என்ன வரல? சந்தோஷம் வரல, இருதயம் விசாலமா இல்லை. யாராவது ஒருத்தர் நான் நல்லா ஒரு தப்பு செய்வாங்க, திருந்தி இருப்பாங்க, அவங்க வந்து சாட்சி சொல்லிட்டு போவாங்க, நான் வந்து குடிப்பழக்கத்தில் இருந்தேன், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார் அப்படின்னு. அப்பா வெளியே போய் ஏசப்பா நன்றி 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 அந்த சகோதரன் கொடுத்தா, அது பாப்பா அது எவ்வளோ நாளைக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். அவன் இப்படி தான் இதோட 4 தடவை சாட்சி சொல்லிட்டா, இன்னும் தான் குடிச்சிட்டு அலையிறான். இப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. இயேசுவுக்கு தெரியும். நீங்களா அவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீங்களா? அவங்கள பரிசுத்தப்படுத்துறதுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்களா? என்ன பண்ணீங்க? இன்னைக்கு வந்து சொல்லிட்டு போகிறவங்கள நிற்க வைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்கா? இயேசுவுக்கு தான் இருக்கு. அவங்க முன்னாடியே அப்படி தான் சொன்னாங்க, அந்த இன்னமும் அதாவது அந்த தப்பை தான் செய்கிறாங்க, செஞ்சால் உனக்கு என்ன, உள்ள செய்தா? இல்லை, அனாவசியமாக யாரை குறிச்சும் வாஞ்சியா இருக்கணும். எல்லாரும் மேலேயும் அப்படியே 10 தடவை உளுந்து எந்திரிக்கிறவன் இன்னைக்கு நல்லா ஆயிட்டான்னு சாட்சி சொல்றாங்களா? எசப்பா அவனை நிலை நிறுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர்,
இன்னைக்கு அவன் சொன்ன அந்த சாட்சி அவன் வாழ்க்கையில் அப்படியே நிலைச்சிருக்கட்டும்பா. ஜெபம் பண்ணியிருப்பான், அங்கிட்டு நாளே நாளில் அவன் தப்பு பண்ணியிருப்பான். அப்போ இந்த பாரு, அப்பயே சொன்னேன் நான், இதெல்லாம் தேராவே தேராது. நீயே தேறி இருக்கும்போது எல்லார் மேலும் வாஞ்சையா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லது நடந்தால் சந்தோஷப்படணும், எல்லாருக்கும் கெட்டது நடந்தால் அழுகணும். நம்ம வந்து நல்ல விஷயத்தில் ஒரு விஷயத்தில் முன்னேறிட்டு போகிறோம்னா அதை குறித்து தான் பேசுவார். நமக்கு எல்லாருக்குமே அந்த வாஞ்சை இருக்குது. ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். ஒருத்தருக்கு கெட்டது நடந்தால் விடிய விடிய தூங்காமல் கூட என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம், ஓடி போய் என்ன செய்கிறோம், பார்க்குறோம், அவங்களுக்காக என்ன ஏதாவது ஒரு பிரயாசம் எல்லாம் செய்கிறோம். அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் சொல்லுவார், இன்னும் நீ என்ன செய்யணும், படிக்காத பிள்ளைய போய் பாருங்களேன், 100க்கு 2 மார்க் எடுக்கிற பிள்ளைய டீச்சர் ரொம்ப போட்டு அழட்டிக்க மாட்டாங்க. ஆனால் 100க்கு ஒரு 34 மார்க் எடுக்கிற பிள்ளைக்காக ரொம்ப பிரயாசப்படுவாங்க. இதை எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடணும். அந்த மாதிரி நம்மளாம் அப்படி தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு இது வரைக்கும் அந்த வாஞ்சையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இன்னமும் நம்ம எல்லாருமேலே எப்படி இருக்கணும், வாஞ்சையாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லை நமக்குள்ள, மற்றவங்களுக்கு முன்னாடி பரிசுத்தம் உள்ள ஒரு சாட்சியாக நாம் இருக்கணும். பொருளாசைக்காக யாரும் நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்க கூடாது, மாய்மாலம் பண்ணிக்கவே கூடாது. இச்சகமான வார்த்தைகளை யாருமே யார்கிட்டையும் பேசக்கூடாது. உங்களை மாதிரி இருக்குமா நீங்கள் தான் அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாருமே பாடுள்ள மனிதர்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது வேண்டான்னு எந்த அளவுக்கு நம்ம உறுதியாக நிற்கிறோம். ஒரு தப்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கம் வருது அப்படின்னா எந்த ஒரு மனுஷனுக்காகவும் நான் செய்ய மாட்டேன், சீப்போ அப்படின்னு தூக்கி போட்டு வரமான்னு பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இச்சகமான வார்த்தைகளை பேசக்கூடாது. பரிசுத்த குலைச்சலாக என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ள கூடாது. அதுக்கப்புறம் என்ன செய்யறோமா, எல்லார் மேலும் வாஞ்சியாக இருக்கணும். எவ்வளவு காலம் அந்த உலகத்தில் வாழ போகிறோம், எவ்வளவு காலம் வாழ போகிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாஞ்சியா, அவங்களுக்கு நல்லது நடக்கணும், இவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சா என்ன, வாஞ்சை உள்ள ஆத்துமாவிலிருந்து வர்ற ஜபம் எப்படி தெரியுமா இருக்கும். எவ்வளவு அவங்க தப்பு பண்ணிட்டு வந்து நின்னாலும், ஏசப்பா உங்கள் அன்பையும் கிருபையும் அவங்கள விட்டு விளக்கிறாதீங்க ஆண்டவரே. அந்த துடிப்பு தான் ஒரு தகப்பன் தாயுடைய துடிப்பு. அல்லேலூயா. ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து நீங்க அடிங்க ஆண்டவரே, உங்களை கொடுங்க ஆண்டவரே, தான் செய்கிற தப்புன்னு உணர்ற அளவுக்கு ஏதாவது ஒரு சிச்சையை கொடுங்க ஆண்டவரே. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஜபம் யாருக்காகவும் பண்ணக்கூடாது. மாஞ்சையுள்ள இருதயத்திலேருந்து வரக்கூடிய ஜபம். ஆண்டவரே இப்பயும் ஒன்று கெட்டு போகலை, இந்த நிமிஷத்தில் கூட இந்த ஆத்துமாவை தூக்கி எடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போனதுக்கப்புறமும் இன்னமும் வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கறதற்கு நீர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறீர். இதுதான் வாஞ்சையுள்ள ஆத்துமா பண்ணுற ஜபம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 1:23. ஆமாம் சொல்கிறாரு, எப்போ தேவனை எதுக்கு சாட்சி ஏற்கிறாரு பாருங்க. நான் கொரிந்து பட்டணத்துக்கு இது வரைக்கும் வராதுக்கு காரணம் உங்களை தப்ப வைக்கிறக்காக தான்ப்பா நான் வரல. அப்போ இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ளதுங்களாம் என்னென்ன பேச்சு பேசிச்சிங்களோ தெரியல. பாவம் அந்த பவுல் தேவனை சாட்சிக்கு பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. தேவன் தான் சாட்சியாக இருக்கிறார். எதற்கு? கொரிந்து பட்டணத்திற்கு நான் வராதுக்கு காரணம் உங்களை தப்ப விடுவதற்காக. நான் இங்கே வந்து இந்த பட்டணத்தில் வந்து நான் ஊழியம் செஞ்சேன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு என்ன வரும், பிரச்சனைகள் வரும். உங்கள் நன்மைக்காக தான் நான் என்ன செய்யலை, வரலை அப்படின்றார். அல்லேலூயா. தேவன் எதற்கு சாட்சியாக இருக்கிறார் தெரியுமா? நாம் போக்கு, நம்முடைய வரத்து, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறது, நம்ம ஒரு இடத்துக்கு போகாது, எல்லாத்த குறித்து கர்த்தர் சாட்சி நமக்கு சொல்லணும். கொரிந்துக்கு போகாமல் இருக்க காரணம் அவங்கள தப்ப விடுறதுக்காக, அவங்க நல்லா இருக்கணுன்றக்காக என்ன செய்யல விடு போகலை. நம்முடைய பிரயாணங்கள் கூட கர்த்தர் விரும்புகிறதா இருக்கணும். நம்ம பிரயாணங்களை கூட கர்த்தர் சாட்சியாக சொல்லணும். எனக்காக போச்சு, எனக்காக போகலை, என்னுடைய சார்பாக என்ன பண்ணாங்க, போனாங்க, என்னுடைய சார்பாக வந்தாங்க, இவங்க போனாங்கன்னா எனக்காக தான் போனாங்கன்னு சாட்சி சொல்லணும். இவங்க போகலைன்னா எனக்காக தான் போகலைன்னு சொல்லணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் தேவன் சாட்சி சொல்லணும். நம்முடைய போக்கு வரத்து, நம்முடைய பிரயாணங்களுக்கு கூட யார் சாட்சியாக நிற்கணும், கர்த்தர் சாட்சியாக நிற்கணும். அதுக்கப்புறம் வேறு எதில் சாட்சி சொன்னோம், வாஞ்சை, மற்றவர்கள் மேலே நம்ம எப்படி இருக்கணுமா, வாஞ்சையாக இருக்கணும் அப்படின்றார். அப்போ இதையெல்லாம் குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார், இச்சகமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, யார்கிட்டையும் பேசவே கூடாது. அதற்கு ஊமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நான் சொல்லுவேன். அவங்க பெரிய பாவத்தில் தான் அவங்க தப்பு வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு வாய் வேணும், ஊமையெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. வாய் இருந்தால் தான் கர்த்தரை என்ன செய்ய முடியும், துதிக்க முடியும். கர்த்தரோட வார்த்தையை 4 பேருக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். சுவிசேஷத்தை 4 பேருக்கு
சொல்லணும். அதனால் நமக்கு வாய் வேணாம். அதனால் ஆனால் ஊமையாக இருந்தால் நல்லது அப்படிலாம் சொல்லாதீங்க. ஊமையெல்லாம் வேணாம். நமக்கு ஆண்டவர் வாயை கொடுத்துருக்காரு. நல்ல வார்த்தைகளை பேசுவோம். இச்சகமான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. இச்சகமான வார்த்தைகளை உடைய ஸ்திரீக்கு வேற ஒரு பேர் சொல்லுவார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளதோ உள்ளது, இல்லது இல்லது. என்கரேஜ் பண்ணுறது வேற. பரவாயில்லப்பா நீ நல்லா செய்கிற செய்யி, அது வேற. இச்சகம் வேற. இச்சகம்னா ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து ஒருவரை பிரியப்படுத்தி பேசுவது இச்சகம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 8:12. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால், ஆண்டவருக்காக செய்யணும் அப்படின்னு ஒருத்தருக்கு விருப்பம் இருந்தால், அவனுக்கு இல்லாததின்படி அல்ல உள்ளதின்படி அவனுக்கு அங்கீகரிக்கப்படும். ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அப்போ அந்த ஊரில் போய் ஒரு ப்ரேயர் பண்ண போனப்போ, இப்போ இல்லை, நம்முடைய சபையை ஆரம்பித்த நேரம். அப்போ சொன்னாங்க, உங்களுக்கு உங்கள் மிஸ்பா சபையினால தான் நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன், கட்டப்பட்டிருக்கேன். இந்த சபை தான் என்னை கட்டி என்ன பண்ணுச்சு, எழுப்புச்சு. அவங்க இங்கே எல்லாம் சென்னையில் இருக்காங்க. இந்த சபை தான் என்னை கட்டி எழுப்புச்சு. இந்த சபைக்கு நான் என்றைக்குமே எப்படி இருப்பேன், ஆமாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறேன். அதனால் நான் என்ன செய்யணும், இந்த சபைக்கு நான் நிறைய செய்வேன். எனக்கு இங்கேருந்து இவ்வளோ வர வேண்டி இருக்குது, என்ன இருக்குது, வர வேண்டி இருக்குது. அது மட்டும் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன செய்வேன், சபைக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால், இல்லாததின்படி அல்ல. இந்த அது வந்தோன்னே செய்கிறேன், இது வந்தோன்னே செய்கிறேன். இந்த கேஸ் நடக்குது சொத்தில், கேஸ் என் பக்கம் ஜெயிச்சிருச்சுன்னா உள்ளதின்படி. இன்னைக்கு என்ன இருக்கு உன்ட்ட, இதில் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து காட்டு. இப்போ இருக்கிறத நான் என்ன செய்ய மாட்டேன், இப்போ இருக்கிறதெல்லாம் முடிச்சு போட்டு வச்சுக்குவேன். இது எனக்கு. அந்த கேஸ் நடக்கட்டும், அந்த பங்கு வரட்டும், அது வந்த உடனேயும் நான் தரேன். இல்லாததின்படி அல்ல, உள்ளதின்படியே தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. இயேசுவுக்கே வாய்தா கொடுக்குறவங்க, இயேசுவுக்கே இயேசு சொல்வார், இன்னைக்கு உன்னால் என்ன முடியும், அதை முடிச்சுட்டு வரேன், இதை முடிச்சுட்டு வரேன், அது வந்தால் செய்கிறேன், இது வந்தால் செய்கிறேன். போய் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போய் ஒரு சுவிசேஷம் சொல்லுனா, என் கணவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு சொல்லு, அது நடந்ததுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன்றல, இப்போ சொல். இல்லை நான் போய் சொன்னால் அவங்க கேட்பாங்க, ஏன் உங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல, அப்புறம் என்ன எனக்கு வந்து சொல்கிறேன்னு கேட்பாங்க. அதனால் இயேசு முதல்ல என் வீட்டுக்காரரை ரட்சிக்கட்டும், அப்புறமா நான் போய் சொல்கிறேன். அல்லேலூயா. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால், இல்லாததின்படி அல்ல உள்ளதின்படி. இன்னைக்கு நாக்கு இருக்குல்ல, இன்னைக்கு நல்ல சித்த சுவாதீனம் இருக்குல்ல, போய் இயேசுவை பற்றி சொல்லணும். வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுறது ரட்சிக்கப்படாது யார் கையில் இருக்குது? ஆமாம். இன்னொருத்தவங்க அப்படி தான் சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் யாருக்குமே சுவிசேஷமே சொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கேன். ஏன் அப்படிலாம் நினச்சிருந்தா இன்றைக்கி உலக அளவில் பயன்படுத்தப்படுற தேவனுடைய பாத்திரங்களில் ஒரு சிலருக்கு குழந்தையே இல்லை. அவங்களாம் நினச்சிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. எனக்கு கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கல, எனக்கு கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கல, அதெல்லாம் வேற. நான் இயேசுவுக்காக என்ன செய்யணும்? அல்லேலூயா. எனக்கு அவர் என்ன செஞ்சாருன்றதை விட நான் அவருக்கு என்ன செஞ்சிருக்கேன், இதை குறித்து தான் அவர் சாட்சி சொல்லுவார். அவர் சொல்லுவார், நான் 10 கோடி ரூபா கொடுத்தேன், என் பிள்ளை 10 லட்ச ரூபா சர்ச்சுக்கு கொடுத்துச்சு, இது ஒரு சாட்சியா? இது சாட்சியா? இது 10 கோடி ரூபா கொடுத்தா யார் வேணாலும் தான் 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அதுக்காக அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இதை பெரிய அளவில் ஆண்டவர் சாட்சி சொல்லுவார்னு எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆக மொத்தம் எப்படியாகிலும் ஆண்டவர் அவருடைய காரியங்களை நடத்தி கொண்டுட்டு போயிடுவார், அது வேற. ஆனால் நாம் ஆண்டவருக்கு நிர்ணயிக்கிறது, நமக்கு இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சாக்கு சொல்லக்கூடாது. வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டவனே தான் நான் சத்தியம் சொல்லுவேன், புள்ள பிறந்ததுக்கப்புறம் தான் நான் இயேசுவை குறித்து சொல்லுவேன், இந்த கேஸ் முடிஞ்சு இந்த இத்தனை கோடி ரூபா எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு சில லட்சங்கள் ஆண்டவருக்கு, அதுக்கு அந்த மாதிரி பொருத்தனையெல்லாம் பண்ணவே கூடாது, வேண்டான்ற. அதெல்லாம் வேணாம். அல்லேலூயா. இந்த நாளில் ஒரே ஒரு காரியத்தை, எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து ஒரு சிரிக்கிற மாதிரியும் பேசியிருக்கலாம், அல்லது மனசு கஷ்டப்படுற மாதிரியும் பேசியிருக்கலாம். காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போம். ஆண்டவர் என்ன குறித்து சாட்சி சொல்லணும், இவ்வளவுதான். நான் ஒரு நாளைக்கு போய் நின்று தான் ஆகணும். எங்கே நிற்கணும்? கிறிஸ்துவின் நியாயாஸ். நாம் எல்லாரும் பைபிள் ஸ்டடியில் வந்தவங்களுக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்டவங்களாம் அங்கெல்லாம் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கதையை விட்டுக்கிட்டா இருப்போம்.
நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்லணும், இது சபையில் 4 பேருக்கு முன்னாடி பரிசுத்தமாக சாட்சியாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ரெண்டாவது என்ன சொல்லணும், இந்த இச்சகமான பேச்செல்லாம் பேசாது, பாவம், மனுஷர்களை மாயையாக என்ன செய்யாது, ஏமாத்தாது அப்படின்னு சொல்லணும். மூணாவது என்ன சொல்லணும், எல்லார் மேலும் வாஞ்சியாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று பார்த்தோமே, உள்ளதின்படி தன்னுடைய சக்திக்கு தக்கதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுமா. ஆண்டவர் ஆபேலை குறித்து அவர் சாட்சி சொன்னது போல நம்மை குறித்து அவர் சொல்லணும். ஹல்லேலூயா. ரிகா லமா நபா ரபா லபா கபா லக சியாலக துராக்கரபரகதியா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்களை குறித்து, ஆண்டவரே நீங்கள் சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, எல்லார் மேலும் வாஞ்சையுள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிற ராஜா. கர்த்தர் எங்களை குறித்து சொல்லுகிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இல்லாததின்படி அல்ல, உள்ளதின்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பலத்தில், எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பில், எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஐஸ்வர்யத்தில் நாங்கள் எவ்வளவாய் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருந்தோம் என்பதை குறித்து தேவன் எங்களை பார்த்து சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தருடைய சாட்சியை நாங்கள் விரும்புகிறோம். அதற்கேற்ற வாழ்க்கையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அதை எங்களுக்கு நீர் தரும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அந்த காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்திற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவர் குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே உம்மை துதிக்கிற ராஜா. ரீகா ரீபா ரீபா லாபா ராபா லாபா கபா லாபா ரபா லாக்கபா லாபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லி ஆபேலை குறித்து சொன்னீங்கப்பா. நாங்கள் தகப்பனே, இந்த உலகம் உள்ள அளவுக்கும் இந்த வானமும் பூமியும் நிற்கிற அளவுக்கும் ஆண்டவரே நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு எங்கள் கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, ஒவ்வொருவர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி, ஒவ்வொருடைய போக்கை வரத்தை ஆசீர்வதி. குடும்பங்களிலே தேவ சமாதானம் இயேசுவின் நாமத்தில் நிலைத்திருக்கட்டும். ஒவ்வொருவர் சரீரங்களிலே தெய்வீக சுகம் இயேசுவின் நாமத்தில் நிலைத்திருக்கட்டும். ஒவ்வொருவர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் ஆண்டவரே மிகவும் அதிகமாக இவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை நீர் செய்யும்படி ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் அவர் தருகிற ஜெயமும் பாதுகாப்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கேட்ட வசனத்தின்படியே நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ அவர் உங்களுக்கு பலன் தருவாராக. ஆமென்.